இப்போ நம்ம வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 வெள்ளைப்பூண்டு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை நறுக்கிக்கலாம். இது ரொம்பவே குயிக்காக குக் ஆயிரும். அதனால் நீங்கள் பெரிய சைஸாக சேர்த்தாலுமே அது நல்லா குக் ஆயிரும். நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 1.5 கப் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 3 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். இல்லைனா இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் இல்லைனா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். 1/2 கப் தேங்காய் சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தலை சின்ன சின்ன துண்டாக பிச்சு உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த கூட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு சுவையான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.